வாழ்க வளமுடன். வெல்கம் டு ஆல். டுடே செஷன் இன்கம் டேக்ஸ் பேசிக் கான்செப்ட். இன்கம் டேக்ஸ் கவர்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு ஆக்ட் கொண்டு வந்தது 1860 கொண்டு வந்தாங்க. யாருடைய ஆர்டர் பேஸ்னால் ஜேம்ஸ் வில்சன் என்பவருடைய இதில் நாலேஜ் இதில் வந்து 1860 கொண்டு வந்தாங்க. ஆஃப்டர் 1886 1917 1922 கொண்டு வந்துட்டு லாஸ்ட்டில் இப்போ ஆக்சுவலாக இப்போ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எந்த ஆக்டை ஃபாலோ பண்ணுறாங்கன்னா கரண்ட் கவர்மெண்ட் ஆக்ட் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் என்ன ஃபாலோ பண்ணுறாங்கன்னா 1961 ஃபாலோ பண்ணுறாங்க. பட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து எதை பேஸ் பண்ணி எப்போ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொண்டு வந்தாலும் 1962 அதனுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நடைமுறைக்கு வந்தது. 61 கொண்டு வந்தாலும் அதோடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபார்ம் பண்ணி அது ஒரு ப்ராப்பராக ஆக்டிவேட் பண்ணது 1962 பண்ணியிருக்காங்க. இன்கம் டேக்ஸ் எப்படி பேமெண்ட் பண்ணுறது, இன்கம் டேக்ஸ்னால் என்ன, யாரெலாம் இன்கம் டேக்ஸ் கட்டணும், யார், அதை பற்றி டீட்டெயில்ஸ் பார்ப்போம். இன்கம் டேக்ஸ்னால் ஒரு இண்டிவிஜுவல் இருக்காங்கன்னா HUF, BOI அப்படின்னு ஒரு கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. எந்த 25 ஏஜ்லேருந்து 60 ஏஜ் வரைக்கும் அவங்க வந்து அவங்களுடைய இன்கம் 1 இயர் இன்கம் வந்து 2,50,000 வரைக்கும் இருந்துச்சுன்னா டேக்ஸ் ரேட்டை வந்து நெல். 2,50,000 மேலே 5 lakhsக்குள்ளே இருந்துச்சுன்னா 5% டேக்ஸ் ரேட்டு. 5 lakh to 10 lakhs வரைக்கும் இருந்தால் 20%. அபோவ் 10 lakhsனால் 30%. அப்புறம் வந்து 60 இயர்ஸ்லேருந்து 80 இயர்ஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய இண்டிவிஜுவல் பர்சன் ரெசிடென்ஸ் இன் இந்தியாவில் வாழக்கூடிய ஒரு இண்டிவிஜுவல் எப்படி பேமெண்ட் பண்ணணுன்னா இன்கம் டேக்ஸு 60 to 80 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க வந்து அப் டு 3 lakhs வரைக்கும் அவங்க டேக்ஸ் கட்ட வேண்டியதில்லை. 3 lakhs to 5 lakhs வரைக்கும் 5%, 5 lakhs to 10 lakhs வரைக்கும் 20%, அபோவ் 10 lakhs வந்து 30% அவங்க டேக்ஸ் பே பண்ண வேண்டியிருக்கும். சூப்பர் சீனியர்னு சிட்டிசன் வந்து அவங்க எப்படி மென்ஷன் பண்ணுறாங்கன்னா அபோவ் 80 இயர்ஸ் இருக்கவங்க எல்லாமே சூப்பர் சீனியர் சிட்டிசன்னு அவங்க மென்ஷன் கேட்டகரியில் கொண்டு வராங்க. அப் டு 5 lakhs வரைக்கும் நில் பேலன்ஸு அவங்க டேக்ஸ் கட்ட வேண்டியதில்லை. 5 lakhs to 10 lakhs வரைக்கும் 20%, அபோவ் 10 lakhs வந்து 30% அவங்க டேக்ஸ் கட்ட வேண்டியது இருக்கும். இது வந்து டேக்ஸு எவ்வளோ அவங்களுக்கு வருமானம் வருதோ அதை பேஸ் பண்ணி அது ஒரு ரேஞ்சு கொண்டு வந்திருக்காங்க. சீனியர் பர்சன் இண்டிவிஜுவல் ஏஜ் கேட்டகரியாக அவங்க பிரிச்சிருக்காங்க. ஓகேங்களா. டேக்ஸ் டைப் வந்து 4 types இருக்குது. டைரக்ட் அண்டு இன்டைரக்ட் டேக்ஸு. அதுதான் உங்களுக்கு மெயின். நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது வந்து டைரக்ட் அண்டு இன்டைரக்ட் டேக்ஸ் பற்றி நம்ம பார்ப்போம். மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். டைரக்ட் டேக்ஸ்னால் என்னென்னா யாருக்கு டேக்ஸ் கட்டணுமோ அவங்களே நேரடியாக அவங்களே கட்டக்கூடிய டேக்ஸ் தான் என்னது டைரக்ட் டேக்ஸு. இன்டைரக்ட் டேக்ஸ்னால் என்னென்னா மறைமுகமாக கட்டக்கூடிய டேக்ஸ். இப்போது நம்ம ஒரு பொருளை வாங்குகிறோன்னு வச்சிங்களேன், அது நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இன்கம் டேக்ஸ் கட்டதில்லை, அந்த பொருளுக்கான விலையிலேயே அது டேக்ஸ் ஆட் ஆகிடும். அதான் என்னது இன்டைரக்ட் டேக்ஸு. ஓகேங்களா. அப்புறம் பேசிக் கான்செப்டில் என்னென்ன இப்போ இன்கம் டேக்ஸ்னால் என்ன, அதுக்கு எப்படி இயர் எப்படி மென்ஷன் பண்ணுறாங்க, இன்கம் டேக்ஸ் கட்டுபவர்னா யார், அதை பற்றிலாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்ல. அதான் பேசிக் கான்செப்ட்டு. இன்கம் டேக்ஸில் ஒரு சில வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அசஸ்ஸினா என்ன, ப்ரீவியஸ் இயர்னால் என்ன, அசஸ்மெண்ட் இயர்னால் என்ன, சில வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அதை பற்றி பார்ப்போம். அசஸ்ஸினா என்னென்னா இப்போது டேக்ஸ் கட்டுற எல்லாருமே யார் தான் அசஸ்ஸி தான். அதான் சொல்லியிருக்காங்க. எவ்ரி பர்சன் in respect of whom any proceeding under this act has been taken the assessment year in his income. அவங்க 3 points கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து அதை 4 பாயிண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அதை படித்து நீங்கள் இப்போ புரிஞ்சுக்குங்க. அசஸ்ஸினா என்னென்னா யாரெல்லாம் இன்கம் டேக்ஸ் கட்டுறாங்களோ அவங்க எல்லாமே யார் தான் அசஸ்ஸி தான். ஓகேங்களா. அப்புறம் வந்து பர்சன்னா ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் யாரெல்லாம் இன்கம் டேக்ஸ் கட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இண்டிவிஜுவல், அப்புறம் அன்டிவைடட் ஃபேமிலி, அப்புறம் கம்பெனி, ஃபர்ம், அப்படின்னா இண்டிவிஜுவல்னால் என்ன, ஒரு தனி மனிதன், ஒரு பர்சன், நேச்சுரலாக ஒரு ஹியூமன் பீயிங்கை சொல்கிறது இண்டிவிஜுவல்.
அவர் எந்த பிஸ்னஸும் நடத்த மாட்டார், எதுவுமே பண்ண மாட்டார். ஓகேங்களா. ஒரு ஃபேமிலியாக நியூக்ளியர் ஃபேமிலியாக இருக்காங்கன்னு வச்சிங்களேன், அவங்க வந்து இண்டிவிஜுவல்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா. இண்டு அன்டிவைடட் ஃபேமிலினா என்னென்னா கூட்டு குடும்பமாக இருக்கக்கூடிய ஃபேமிலியாக இருக்கக்கூடிய ஒரு நபர், அவர் வந்து கர்த்தான்னு சொல்லுவாங்க. குடும்பத்துடைய தலைவர் வந்து கர்த்தான்னு சொல்லுவாங்கள்ல, அவர் அதேமாரி இருக்கவங்க. ஓகேங்களா. ஏ கம்பெனினா என்னென்னா ஒரு கம்பெனி எடுத்து நடத்துகிறாங்க பாரு. இப்போ கம்பெனியில் வரக்கூடிய இன்கமுக்கு கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கட்டணும்ல, அதான் வந்து கம்பெனின்னு சொல்லியிருக்காங்க. ஃபேர்ம்னா என்னென்னா பார்ட்னர்ஷிப் மாதிரி 4-5 பேர் பார்ட்னராக சேர்ந்து ஒரு கம்பெனியை ரன் பண்ணுறாங்கன்னா அதை வந்து ஃபேர்ம்ன்ற வார்த்தையால் மென்ஷன் பண்ணுவாங்க. அதான் ஃபேர்ம்ன்றது. ஓகேங்களா. பர்சன்னா என்னென்னா இண்டிவிஜுவல், அன்டிவைடட் ஃபேமிலி, கம்பெனி, ஃபேர்ம், அவங்க எல்லாருமே ஒரு பர்சனாக தான் அவங்க பார்ப்பாங்க. ஓகேங்களா. அப்புறம் இன்கம்முடைய பர்சனுக்கு செக்ஷன் கொடுத்துருக்காங்க 2(31) சொல்லிட்டு அதனுடைய செக்ஷன். இப்போ நீங்கள் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கன்னா, நீங்கள் பர்சன்னா என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, டிஃபைன் ஃபார் பர்சன் கேட்டாங்கன்னா, நீங்கள் அந்த பர்சனுடைய செக்ஷன்லாம் மென்ஷன் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு மார்க்கு கொஞ்சம் கூட வரும். ஓகேங்களா. இன்கம்க்கு என்ன செக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா 2(24) கொடுத்துருக்காங்க. இன்கம்னா என்னென்னா ஒருவர் ஏர்ன் பண்ணுற மணி தான் என்னது இன்கம், அதான் அவங்க கொடுத்துருக்காங்க. இன்கம் இன்க்ளூட்ஸ் நாட் ஓன்லி தோஸ் திங்ஸ் மட்டும் கிடையாது, எல்லாமே. விச் இது interpretation calls declares that it shall include but all such things the world signifies according to its natural import. ஓகேங்களா. இன்கம்னா என்னென்னா அவங்க ஏர்ன் பண்ணுற மணி, அவங்க இருக்கக்கூடிய, அவங்க ஏற்கனவே வச்சுருக்கக்கூடிய ஹவுஸ், பேங்க் பேலன்ஸ், டோட்டலாக எல்லாமே சேர்ந்தது தான் என்னது. அப்புறம் வேறு இன்கம் வேறு என்ன சோர்ஸஸில் வரலாம், அதுவும் ஒரு இன்கம் தான். ஓகேங்களா. இதான் என்னது இன்கம்னா என்னென்னா லீகல், இல்லீகல்னு 2 டைப்ஸ் இருக்குது. லீகலாக வருதா இல்லீகலாக வருதான்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. அவங்களுக்கு கிஃப்ட்டு வந்து 50,000 மேலே வந்தாலும் என்ன தான் பண்ணணும், டேக்ஸ் கட்டி ஆகணும். ஓகேங்களா. பர்மனெண்ட்டாக இருந்தாலும் சரி டெம்ப்ரவரியாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு இன்கம் வந்து கம்பல்சரி அவங்க கட்டி தான் ஆகணும். ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து அசஸ்மெண்ட் இயருக்கான செக்ஷன் என்னென்னா 2(9) கொடுத்துருக்காங்க. அசஸ்மெண்ட் இயர்னால் என்னென்னா நம்ம எந்த இயர் டேக்ஸ் பேமெண்ட் பண்ணுறோமோ அந்த இயர் தான் என்னது அசஸ்மெண்ட் இயர். ஃபார் எக்ஸாம்பிள் 2020-21 அதான் என்னது அசஸ்மெண்ட் இயர். அசஸ்மெண்ட் இயர் எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் அப் டு டேட் என்னென்னா 1 April to 31 March. அப்போ 1 April 2020லேருந்து நெக்ஸ்ட் இயர் 31 March 2021 வரைக்கும் வரக்கூடிய பீரியட் தான் என்னது அசஸ்மெண்ட் இயர். அசஸ்மெண்ட் இயர்னால் ப்ரீவியஸ் இயரில் அவர் ஏர்ன் பண்ணுற இன்கம்மை எந்த இயரில் அவர் டேக்ஸ் பேமெண்ட் பண்ணுறாரோ அதான் என்னது அசஸ்மெண்ட் இயர். ப்ரீவியஸ் இயர்னால் என்னென்னா அவர் ஏர்ன் பண்ணுற இயர் தான் என்னது, அவர் இன்கம் ஏர்ன் பண்ணுறாரு பாருங்கள், அதுதான் என்னது ப்ரீவியஸ் இயர். ஓகேங்களா. அப்போ ப்ரீவியஸ் இயர்னால் என்ன ஆகும்னா 19 to 20 வரும். அப்போ 19னா என்னது 1 April 19 to 31 March 20 வரைக்கும் வரும். 2020 வரைக்கும் வர்றது தான் என்னது ப்ரீவியஸ் இயர். ப்ரீவியஸ் இயருக்கு என்ன செக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா 3 கொடுத்துருக்காங்க. அசஸ்மெண்ட் இயருக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா செக்ஷன் 2(9) கொடுத்துருக்காங்க. சரி, டுடே கிளாஸ் இன்கம் டேக்ஸ் பேசிக் கான்செப்டில் என்னென்ன பார்த்தோம்னா இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961, இப்போ ஆனால் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் 1962ல் அதன் ப்ராக்டிக்கலாக கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா. நடைமுறைப்படுத்தப்பட்டது 1962ல். பட் ஆனால் அவங்க கவர்மெண்ட் எப்போ கொண்டு வந்ததுன்னு கேட்டாங்கன்னா 1961ல் கொண்டு வந்திருக்காங்க. இன்கம்னா என்ன, அசஸினா என்ன, பர்சன்னா என்ன, அப்புறம் இன்கம்னா என்ன மீனிங், அப்புறம் வந்து அசஸ்மெண்ட் இயர்னால் என்ன, ப்ரீவியஸ் இயர்னால் என்னன்னு இன்றைக்கி பார்த்தோம் டுடே கிளாஸில். நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் ஹெட்டிங் பார்க்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ்.
வெல்கம். தேங்க்யூ.